குரு ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை தேடி ஒருத்தர் வேகமாக ஒரு மனிதர் வந்தார். சாமி, என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், என்னால் முன்னுக்கே வர முடியல, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் குரு கிட்ட சொன்னோன்னா குரு சொன்னார், அப்படியாப்பா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீ 48 நாள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வா, உன் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. உடனே இந்த மனிதர் கேட்குறாரு, சாமி, டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கல்ல, என்ன வாழைப்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அந்த குரு சொல்லிடுறாரு, நான் மந்திரம் சொன்னேன், என்ன மந்திரம் நீ கேட்கல, என்ன வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு கேட்குறேன், உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் போகவே போகாது அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுறாராம். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும், வாழ்க்கையில் அவங்கள முன்னேற்றி விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். ஆனால் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களா அடிபட்டு திருந்தினா மட்டும்தான் உண்டு. ஸோ இவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியும் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அமைதியாக கடந்து போயிட்டே இருங்க. சிவோகம்.